திருவண்ணாமலையில் 25,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன் அனுப்புவதாக கூறி 500 ரூபாய் ஸ்பீக்கரை அனுப்பி மோசடி செய்துள்ளனர். கூலி தொழிலாளியின் ஆசையை தூண்டி பணத்தை பறித்தது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் மேல்செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி கண்ணையன். கூலி வேலைக்கு சென்றால் மட்டுமே பிழைப்பு என்று இருந்தவருக்கு செல்போனில் பெண் ஒருவர் பேசியுள்ளார். அப்போது அவர், நீங்கள் என்ன செல்போன் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். தான் வைத்திருப்பது சாதாரண பட்டன் செல்போன் என கிராமத்து மொழியில் கண்ணையன் தெரிவித்திருக்கிறார். உடனே எதிர்முனையில் பேசிய பெண், உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் பரிசாக விழுந்திருக்கிறது, அதற்கு 1,500 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என வலையை விரித்திருக்கிறார். ஆனால் கண்ணையன் தன்னிடம் 1,500 ரூபாய் பணம் கூட இல்லை என சொல்லி இணைப்பை துண்டித்து விட்டார். ஆனால் விடாது துரத்திய அந்த பெண் கண்ணையனுக்கு தினமும் போன் செய்து பேசி அவரது வீட்டு முகவரியை வாங்கியுள்ளார். நீங்கள் செல்போனை வாங்கிய பிறகு 1,500 ரூபாய் கொடுத்தால் போதும் என சொல்லி இருக்கிறார் அந்த பெண். இந்நிலையில் கண்ணையன் பெயருக்கு ஒரு பார்சல் கொரியர் வந்துள்ளது. செல்போன் வந்துவிட்டது என்ற ஆசையில் பக்கத்து வீட்டிலிருந்து 1,500 ரூபாய் கடன் வாங்கி கொரியர் பையனிடம் கொடுத்துவிட்டு பார்சலை வாங்கி இருக்கிறார் கண்ணையன். வீட்டில் வைத்து பார்சலை திறந்து பார்த்தபோது கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. பார்சலில் சில 100 ரூபாய் மதிப்புள்ள ஸ்பீக்கர் மட்டுமே இருந்துள்ளது. அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை கண்ணையன் உணர்ந்திருக்கிறார். விஷயத்தை தனது மருமகளிடம் கண்ணையன் கூற அவர் பெங்களூரு பெண்ணின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். பார்சல் மாறிவிட்டது என்றும் கண்டிப்பாக செல்போன் கிடைக்கும் என்றும் உறுதியளித்து பேசியுள்ளார் அந்த பெண். சில நாட்கள் கடந்த நிலையில் மீண்டும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் என பதில் வந்துள்ளது. இதுபோன்று யாரும் ஏமாற வேண்டாம் என கூலி தொழிலாளியின் மருமகள் தங்கமணி தெரிவித்திருக்கிறார். மொபைல் தரும் 25,000 ரூபாய் மொபைல்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாருக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சரி இவங்களும் சரி மொபைல் வந்திருக்கு, ஸோ மொபைலில் தான் இருக்குன்னு போலன்ட்டு இவங்களும் நினச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா போய் வாங்குன்னு சொல்லி சொன்னதுக்கு இவங்க நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்புறம் ரிட்டன் சரி வாங்கலான்னு போனால் அங்கே போனால் மொபைலுக்கு வந்து காசு கொடுத்துட்டு தான் மொபைல் வாங்கணும், இல்லைனா தரமாட்டோம், கொரியர் தரமாட்டோம்னு சொல்லி சொன்னிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே வெளியூரில் இருக்கிறோம், அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. சரி மொபைல் தான் இருக்குன்னு போலன்ட்டு அவங்களும் வாங்கிட்டாங்க. வாங்கி பார்த்தா மொபைல் இல்லைங்க, இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குதுங்க. அன்றைக்கி கேட்கும் போது இல்லைங்க நான் மாற்றி கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு கைக்கு அமௌண்ட்டு போன உடனே அவங்க செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பொருளுக்கு 150 ரூபா பொருள் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே. இந்த மோசடி நபர்கள் தமிழகம் முழுவதும் பார்சல்களை அனுப்பி ஏமாற்றி வருவது தெரிய வந்துள்ளது. சீட்டிங் செய்யும் தொகை சிறிது என்பதால் பலர் புகார் தெரிவிப்பதில்லை. புகார் தெரிவித்தாலும் சிறிய தொகைக்கு போலீசார் பெரிதாக நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனை பயன்படுத்தியே மோசடி நபர்கள் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.